நங்கூரமே, ஆத்துமநேசரே, பிளவுண்ட மலையே, சர்வலோக நியாயாதிபதியே, அப்பா உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அநாதி தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆறுதலின் தேவனே உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரை உம்மை துதிக்கிறோம். சீக்கிரமாய் வரப்போகிற எங்கள் மணவாளனை உம்மை துதிக்கிறோம் ஐயா. துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவரை உம்மை துதிக்கிறோம். வலக்கரத்தில் 7 நட்சத்திரங்களை உடையவரே, 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஜெப நேரத்தை உம்முடைய கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான் தொடர்ந்து ஆராதனை வேளையிலே, வார்த்தையின் பகுதியின் வேளையிலே, சாட்சியின் பகுதியிலே, சங்கீத தியானத்துல ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்த ஆவியானவர் நீங்க அசைவாடுங்கப்பா. இந்த கிருபையின் கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அப்பா நீங்க அசைவாடுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிதான விடுதலை காணப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படிக்கே ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. எங்களை பெயர் சொல்லி அழைத்தறிந்து எங்களை இதுவரைக்கும் நடத்தினவர், தாங்கினவர். அப்பா நீங்க தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உம்முடைய நாமத்தை பிரசாப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே வாய்க்காதே போகட்டும். கர்த்தர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி அப்பா தகப்பனே. தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து நாம் சங்கீதம் வாசித்து அப்படியாக நம்ம ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து சொல்லுவோம். சங்கீதம் 96ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். 96ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பதாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெபரிக்கும். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 96ஆம் சங்கீதத்துல ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசித்து அப்படியாக நம் ஆராதனைக்குள்ளே கடந்து சொல்லுவோம். 96ஆம் சங்கீதத்திலே 13ஆம் வசனம். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம் பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்திலே நம்முடைய உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு தேசங்களிலும் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அநேகமானதான தேவனுடைய தீர்க்க தரிசனமான வசனங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அநேக இடங்களே பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யம் எழும்புகிறதையும் பயங்கரமானதொரு சூழ்நிலைகள் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது என்பதை இதனாலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம பார்க்கிறோம், அவர் வருகிறார். அவர் பூமியை எதுக்காக வருகிறாராம்? அவர் நியாயம் தீர்க்க வருகிறாராம். அல்லேலூயா. முதலாவது அவருடைய வருகை எப்படி இருந்தது? இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்கும்படிக்கு அவரு வந்தார். அல்லேலூயா. பாவத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் இந்த பூமியில வந்தார் என்று சொல்லி நம்முடைய முதலாம் வருகை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து இந்த பூமியில வாழ்ந்து நமக்காக அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் அவர் பரமேறி போகிறார். திரும்பவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதற்கு முன்பதாக அவர் தம்முடைய மனவாட்டிகளை, பரிசுத்தமா இருக்கிற மனவாட்டிகளை, தேவ தீர்மானங்களின்படி நடக்கிற மனவாட்டிகளை இரவிலே திருடன் வருகிற விதமாய் அவருடைய வருகை காணப்படும். அந்த ரகசிய வருகையிலே
ஆயத்தமா இருக்கிற மனவாட்டிகளை, புத்தியுள்ள கன்னிகளை அவர் தம்மோடு சேர்த்துக் கொள்ளுவார். ஆனால் அவருடைய பகிரங்கமான அந்த 2ஆம் வருகை குறித்து பார்க்கும் பொழுது, அவர் நியாயம் தீர்க்கிறவராக வருகிறாராம். அவனவனுடைய கிரியைகளுக்கேற்ற பலனை கொடுக்கும்படிக்கே தேவன் வருகிறாராம். அவர் எப்படி வருவாராம்? அவர் பூலோகத்தை நீதியோடும், அல்லேலூயா, நீதி என்பது உண்மை. இன்னைக்கு உலகத்து ஜனங்கள், கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு உண்மையா இருக்கிறாங்க, உத்தமமா இருக்கிறார்கள். பிறருடைய மனசு காயப்படாதபடிக்கு அவ்வளவு நீதிமான்களா இருக்கிறார்கள். ஒரு பாவ பழக்கம் காணப்படல. அவர்கள் இருக்கிற இடங்களில் எல்லாவற்றிலுமே அவர்கள் நீதியா இருக்கிறார்களாம். நீதிமான் மடிந்து போகிறான் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே பார்க்கிறோம். அப்ப வரும்பொழுது இந்த பூமியை நீதியோடு அவர், உண்மையோடு அவர் நியாயம் தீர்ப்பாராம். ஜனங்கள் என்று இங்கு சொல்லப்படுகிறது, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஜனங்களை அவர் சத்தியத்தோடு அவர் நியாயம் தீர்ப்பாராம். சத்தியம் சொல்லப்படுகிறதான வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி அவர் கடைசி காலங்களில அந்த சத்தியத்தை, அந்த வார்த்தை பாத்தீங்களா, சகலத்தை பார்க்கலாம் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிற தேவன் அந்த வார்த்தையே கடைசி நாட்களிலே நம்மை நியாயம் தீர்க்கும்படிக்காக அந்த வார்த்தைகள் எழும்பி நிற்குவாம். அப்போ அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் யார் எழுதியிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. 150 சங்கீதத்துல பாருங்க, 70 சங்கீதத்துக்கு மேற்பட்டதாக தாவீது எழுதியிருக்கிறார். சில சங்கீதங்களே பெயர்கள் சொல்லப்படாதபடி இருக்கும். ஒருவேளை துதியின் சங்கீதமா இருந்தால் தாவீது கூட எழுதியிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் அதை குறித்து வைத்திருக்கிறாங்க. அப்ப இது தீர்க்க தரிசனமான நாம் அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் நம் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். அல்லேலூயா. சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஒருவராய் பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பெரியவரே, உம்மை துதிக்கிறோம். போற்றுதலுக்குரியவரே, உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. உம்முடைய அன்புக்காக, அனாதி அன்புக்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். எல்லா ஸ்நேகத்திலும் மிக மேலான ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் மிக மேலான ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம். மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம். காட்டிக் கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம். காட்டிக் கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். கண்ணிழந்த சிம்சோனையும் கணிதனையும் நினைத்த ஸ்நேகம். கண்ணிழந்த பலனிழந்த சிம்சோனையும் நினைத்த ஸ்நேகம்.
நினிவேக்கு போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய சிநேகம். நினிவேக்கு போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய சிநேகம். அது மேலான சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம். அது மேலான சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம். அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த சிநேகம், பரலோக மகிமை துறந்து வந்த சிநேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த சிநேகம், பரலோக மகிமை துறந்து வந்த சிநேகம். எல்லா சிநேகத்திலும் மிக மேலான சிநேகம், எல்லா சிநேகத்திலும் மிக மேலான சிநேகம். அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம். ஹல்லேலூயா. உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா, உடைய இரக்கத்துக்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இரவு வேளையிலே ஆண்டவரே, இஸ்ரவேலை காக்கிறவன் நீ உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்ற வேத வசனத்துக்காக அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாலைவனமாயிருந்த எங்கள சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாயிருந்த எங்கள சோலைவனமாய் மாற்றி நீரையா. அருந்த கொடிய போல் இருந்தோமே, எங்கள செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடிய போல் இருந்தோமே, எங்கள செடியோடு இணைத்து விட்டீரே. எங்கள செடியோடு இணைத்து விட்டீரே, எங்கள செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாயிருந்த எங்கள சோலைவனமாய் மாற்றி நீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்கள களிப்பாக மாற்றி நீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்கள களிப்பாக மாற்றி நீரையா. எங்கள களிப்பாக மாற்றி நீரையா. எங்கள களிப்பாக மாற்றி நீரையா. பாலைவனமாயிருந்த எங்கள சோலைவனமாய் மாற்றி நீரையா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா தகப்பனே, உம நன்றியோடு கூடமை துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவரே, ஓ சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர் 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 நல்லவர். ஓ இரக்கமுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமையுள்ள ராஜாவை உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. இயேசுவே, நீ நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா தகப்பனே, ஸ்தோத்திரமானத்தையும் பூமி உண்டாக்கினவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ நன்றி அப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவரே, உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதம் நினைவற்று போனாலும்
தேவ கிருபையோ விலகாது, தேவ கிருபையோ விலகாது. மலைகள் விலகி போனாலும் பர்வதம் நிலையற்று போனாலும் தேவ கிருபையோ விலகாது, தேவ கிருபையோ விலகாது. பூமியிலே உம்மை தவிர யாரும் இல்லையே, பரலோகில் உம்மை தவிர யாரும் இல்லையே, பூமியிலே உம்மை தவிர யாரும் இல்லையே, பரலோகில் உம்மை தவிர யாரும் இல்லையே. பூமியிலே வாழ்ந்தாலும் பரலோகம் சென்றாலும், பூமியிலே வாழ்ந்தாலும் பரலோகம் சென்றாலும் நீரின்றி துணையேதையா, நீரின்றி வழியேதையா. மலைகள் விலகி போனாலும் பர்வதம் நிலையற்று போனாலும் தேவ கிருபையோ விலகாது, தேவ கிருபையோ விலகாது. யார் என்னை வெறுத்தாலும் வெறுக்காதவா, அனுதினம் தாங்கிடும் கிருபை அல்லவோ. யார் என்னை வெறுத்தாலும் வெறுக்காதவா, அனுதினம் தாங்கிடும் கிருபை அல்லவோ. நிற்பதும் நிலைப்பதும் கிருபையில் தானே, நிற்பதும் நிலைப்பதும் கிருபையில் தானே, நீரின்றி துணையேதையா, நீரின்றி வழியேதையா. மலைகள் விலகி போனாலும் பர்வதம் நிலையற்று போனாலும் தேவ கிருபையோ விலகாது, தேவ கிருபையோ விலகாது. பூமியிலே அந்நியனும் பரதேசினான், நீர் என்னை காண்கின்ற தெய்வமல்லவோ. பூமியிலே அந்நியனும் பரதேசினான், நீர் என்னை காண்கின்ற தெய்வமல்லவோ. உலகத்தின் முடிவு வரை நடத்திடும் தெய்வமே, உலகத்தின் முடிவு வரை நடத்திடும் தெய்வமே, நீரின்றி துணையேதையா, நீரின்றி வழியேதையா. மலைகள் விலகி போனாலும் பர்வதம் நிலையற்று போனாலும் தேவ கிருபையோ விலகாது, தேவ கிருபையோ விலகாது. தண்ணீரை கடக்கும் போது என்னோடுண்டு, ஆறுகளை கடக்கும் போது என்னோடுண்டு. அக்கினியில் நடந்தாலும் எரிந்து நான் போவதில்லை, அக்கினியில் நடந்தாலும் எரிந்து நான் போவதில்லை, நீரின்றி துணையேதையா, நீரின்றி வழியேதையா. மலைகள் விலகி போனாலும் பர்வதம் நிலையற்று போனாலும் தேவ கிருபையோ விலகாது, தேவ கிருபையோ விலகாது. மலைகள் விலகி போனாலும் பர்வதம் நிலையற்று போனாலும் தேவ கிருபையோ விலகாது, தேவ கிருபையோ விலகாது. கிருபையே உமை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா அப்பா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை இரக்கம் தயவு ராஜா, நாங்கள் ஜீவனோடு கூட நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாத இருக்கிறது தகப்பனே. உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய இரக்கம்ப்பா, அங்க தயவுப்பா
ஹalleluya. உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya தகப்பனே. ஓ நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். எங்களை விசாரிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தரப்பா. தகப்பனே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்ல தகப்பனே. ஹalleluya. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹalleluya. ஆராதனைக்குரியவரே, உன்னதமான தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர். ஒவ்வொரு நிமிஷமா எங்களை விசாரித்து எங்களுக்கு அன்பையும் இரக்கத்தையும் கட்டளையிடுகிற தேவனே, உம்முடைய அன்புக்கு இணையாக ஒன்றுமில்ல ராஜா. ஹalleluya, ஹalleluya. உங்க சமூகம் வரும் பொழுதெல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே சமாதானம் உண்டப்பா, நிம்மதி உண்டப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தேற்றுகிற தேற்றரவாளனே அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கினவரே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணின வாக்கு மாறாத ஆபிரகாமின் தேவனே. ஹalleluya. ரிவலதரமன சந்தரவலவோ தகப்பனே. நன்றி, நன்றி அப்பா. ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா. தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இரக்கமே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. பாட வைத்த தெய்வன் நீங்கப்பா, துதிக்க வைத்த தேவன் நீங்கப்பா, மகிமையின் ராஜா நீங்கப்பா. ஓ எல்லா மகிமைக்கும் பாத்திரனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹalleluya. இயேசுவே, நீ நல்லவர், 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 நல்லவர் அப்பா. ஆற்று தேற்றும் எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீ போதுமே என் வாழ்விலே, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, கிருபையினால் தான் வாழ்கின்றேனே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமில்லை. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமில்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா,
வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீ போதுமே என் வாழ்விலே. வாழ்வே நீதானை, என் வாழ்வே நீதானையா. நன்றி அப்பா, ஹல்லேலூயா. ஜீவனை தருணமாய் கொடுத்தவர் பாமை துதிக்கிறோம். பல கோடி ஜனங்கள் இந்த பூமியில இருக்க உம்முடைய நாமத்தை பிரசாப்படுத்தும்படியாய், உம்முடைய நாமத்தை ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் எங்களை தெரிந்து கொண்டீங்களேப்பா. தாயின் கருவிலை உருவாகும் முன்னமே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி எங்களை அழைத்தவரே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார் என்று எங்களை நீங்க நடத்தினீங்கப்பா. நீங்க அழைத்தீங்கப்பா. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவரே நீ வழி நடத்துங்க. இந்த சமூகத்திலே ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க. உங்க வார்த்தையை அனுப்புங்க. எங்களை குணமாக்குங்கப்பா. எங்களை வழி நடத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நல்லது நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்கை பிரேயர் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்துகிறதான எஸ்பிஎம் காஸ்பல் பிரேயர் எஃப்எம்மோடு கூட நேரலையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து நாம் சத்தியத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 26, 27ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 26, 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறதை நம்ம இந்த நாட்களிலே நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமா இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் யூதர்களுக்காக எழுதப்பட்டதான ஒரு சுவிசேஷ புத்தகம் என்று நம்ம பார்க்கிறோம். யூதர்களுக்காக விசேஷமா எழுதப்பட்டது. யூதர்கள் எதையுமே அவ்வளவு சீக்கிரமாய் நம்ப மாட்டாங்க. புரியுங்களா? இயேசுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தவர் என்று சொல்லி யூதர்கள் எல்லாருமே அப்படித்தான் நினைத்தார்களே தவிர அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனாலதான் விசேஷமா இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது அதிகமாய் தீர்க்க தரிசனமான வசனங்களை காண்பித்து இங்கே மத்தேயு இதை எழுதி இருக்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மத்தேயு என்பவர் ஒரு லேவி ஆயத்துறையிலே இவர் ஒரு பயங்கரமான ஒரு தலைவராய் இருந்தார்.
வரி வசூலிக்கிறவராய் இருந்தார். ஆண்டவர் இவரை பின்பற்றும்படியாக அழைத்து கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்தி இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இந்த சுவிசேஷத்தை அவர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஒரு வார்த்தை மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 26, 27. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னை ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பிரசங்கியின் அதிகாரங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது மனுஷன் சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறவைகள் எல்லாம் எப்படி இருக்கு? மாயையா இருக்கு. இன்னைக்கு நம்ம எதை தேடி இன்றைக்கு ஓடிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில குழந்தை பிறக்குது, அந்த பிள்ளை படிக்க வைக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வேலைக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் பண்கிறோம், மறுபடியும் அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறது. இப்படி ஒரு ரொட்டீனான ஒரு வாழ்க்கை நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆனாலும் இந்த ஒரு மனுஷன் எதுக்காக ஓடுகிறான்? எது நிமித்தமாக அவன் எதை தேடுகிறான்? எதை ஓடிக்கொண்டிருக்கிறான்? அப்ப பாருங்க, உலகம் முழுவதுமாக அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆதாயத்திற்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம வாழணும், நம்ம நல்ல ஆகாரம் புசிக்கணும், நல்ல ஒரு வீட்டுல இருக்கணும், வசதியா இருக்கணும், 4 பேர் பார்க்கிறதுக்கு மதிக்கத்தக்கதான காரியங்கள் இருக்கணும். இன்னைக்கு மனுஷன் தேடுகிறவைகள் அவைகள் எல்லாம் அப்படிதான். இன்னைக்கு ஒரு சிலர் எல்லாம் நம்ம உங்களுக்கு என்ன உங்களுக்கு எதிர்காலத்துல என்னவா ஆகணும், உங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னு கேட்டா, நான் நல்ல ஒரு வீடு கட்டணும், நான் நல்ல வசதியா இருக்கணும், நல்ல ஒரு பெயர் பிரஸ்தாபப்பட்டவர்களா இருக்கணும், இல்ல ஊழியர்ல கேட்டா நம்ம ஒரு பெரிய ஊழியங்கள், பெரிய சபை கட்டணும், நிறைய ஜனங்கள் வரணும், ஆத்மாக்கள் வரணும், அவனுடைய சமூகத்துல சேர்க்கணும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆதாயமான ஒரு காரியங்கள் இருக்கும். இப்ப இந்த மனுஷன் என்பது உலக பிரகாரமாய் ஒரு சாதாரண மனுஷன் எதை அவன் தேடிக்கொண்டு இருக்கிறான் பாருங்க. மனுஷன் அப்போ வேத வசனம் சொல்லுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் அவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா? அநேகர் தங்களுடைய சொந்த உழைப்பை நம்புவாங்க, ஞானத்தை நம்புவாங்க, தங்களுடைய செல்வத்தை நம்புவாங்க, தங்களுக்கு இருக்கிற சம்பத்துக்களை எல்லாம் நம்புவார்கள். அப்போ அவன் எவைகளை வேணாலும் நம்பி அவைகளை எது வேணாலும் அவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், இல்ல உலகத்தை முழுவதுமாகவே தனக்கு சொந்தம், உலகம் முழுவதும் அப்படின்னு சொல்லும் பொழுது பிசாசானவன் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படிக்கு கொண்டு போகப்படும் பொழுது அந்த மலையின் மேலே நின்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்துல சொல்லுவான், இந்த உலகம் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால் பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது பாருங்க, அடுத்து சொல்றான், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, பிசாசு சொல்றான், இந்த உலகம் முழுவதுமே எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. எப்ப இது நடந்தது என்றால், ஆதாம் ஏவாளுடைய காலத்திலே ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு போனபடியினாலே அந்த உலகம் சவிக்கப்பட்டதாய் மாறினது. அப்போ அதிலே ஆண்டவர் ஜனங்களை அனுப்புறார். மனுஷனாகிய ஆதாமுக்கு ஒரு சாபம், அப்புறம் ஏவாளுக்கு ஒரு சாபம், சர்ப்பத்துக்கும் சாபம் கொடுத்து ஆண்டவர் அனுப்புகிறார். ஆகிலும் அவருடைய கிருபை, இரக்கம், தயவு, நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து இந்த நாட்களை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் சிலுவையிலே அநேக பாடுகள் பட்டு மரித்தும் இன்னும் ஜனங்கள் வழி விலகி போய் கொண்டுதான் இருக்கிறார்கள், தேவனை விட்டு விலகுகிறார்கள், கர்த்தருடைய காரியங்களே கொஞ்சம் நிர்விசாரமா தான் இருக்கிறாங்க. அப்ப இங்க வசனம் சொல்லுது, ஒரு மனுஷன் எவ்வளவுதான் உலகத்துல அவன் முழுவதுமாக கூட அவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை, அல்லேலூயா, நமக்குன்னு ஒரு ஜீவன் இருக்கு பாத்தீங்களா, உள்ளான ஒரு ஆத்துமா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜீவனை நம்ம நஷ்டப்படுத்தி கொண்டால், அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக அவன் எண்ணத்தை கொடுப்பானப்பா. உள்ளான ஆத்துமா விலையேற பெற்றதாய் இருக்கிறது, நம்முடைய உள்ளான ஆத்துமா விலையேற பெற்றதாய் இருக்கிறது. அந்த ஆத்துமா ஈடேறுகிறதுக்கான வழிகளை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோமா அப்படின்னு சொல்லும் பொழுது அது பயங்கரமான ஒரு கேள்விக்குறியோடு கூட காணப்படுகிறது. அநேக உவமைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசேஷ புத்தகங்களை சொல்லி இருக்கிறார். ஐஸ்வர்யானை குறித்தும் லாசரை குறித்தும் பார்க்கும் பொழுது பாருங்க, லாசரும் ஐஸ்வர்யவானின் ஒரே நேரத்துல மறிக்கிறார்கள். ஆனாலும் பரலோக ராஜ்யத்தின் இந்த பரதீசில இலைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போகப்படுகிறது லாசருவா இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தன்னுடைய சம்பத்துகள் எல்லாவற்றையும் அவன் அனுபவித்திருந்தாலும் அவன் பாருங்க, அந்த ஏழ்மையான அந்த வாசற்படியில நின்ற லாசருக்கு அவன் என்ன பண்ணல, அவன் தன்னுடைய இரக்கத்தை அவன் காண்பிக்கவில்லை.
அவன் அநேகர் அந்த ஐஸ்வர்யனை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. நிறைய பாருங்க அங்க விழாக்களை போல ஒரு கொண்டாட்டம் அந்த ஐஸ்வர்யான வீட்டுல அநேகர் வந்து போகிறார்கள். விருந்துகள், உபசரிப்புகள், இப்படி நிறைய காரியங்கள் நடக்கிறது. அவன் என்ன பண்ணான் பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் உலகத்தை அவன் ஆதாயப்படுத்தி கொண்டான். ஆனால் தன்னோட உள்ளான ஆத்துமாவை அவன் நஷ்டப்படுத்தி கொண்டபடியினால் அவன் பாதாளத்தின் அழிவுக்குள்ளே போனான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் மகனே மகளே, இன்னைக்கு எந்த ஒரு காரியத்துக்காக, எந்த ஆதாயத்திற்காக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய்? ஒருவேளை இந்த உலகம் முழுவதுமே நீ உன்னுடைய ஞானத்தினால நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் உள்ளான ஆத்துமா இருக்கு பாருங்க, ஒரு ஜீவன். அல்லேலூயா. இந்த ஆத்துமா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்போ இந்த ஆத்துமா தன்னுடைய அந்த நித்திய ஜீவனை இழக்கிறது என்றால், அநேகர் மேல நம்ம வைக்கிறதான ஒரு வேதனையான, ஒரு கசப்பான ஒரு காரியம். அவர்கள் செய்த காரியங்களை மறக்க முடியாதபடி அந்த வேதனையோடு கூட நம்ம வரும்பொழுது அந்த உள்ளான ஆத்துமா இந்த பரிசுத்தமான அந்த காரியங்களை இழக்கிறது. கசப்புகள், வைராக்கியங்கள், பயங்கரமான ஒரு வேதனை. இது நிமித்தமாய் வந்த பாடுகளின் நிமித்தம் உள்ளான ஆத்துமா என்ன பண்ணுது, நித்திய ஜீவனை இழக்கிற அளவுக்கு இன்னைக்கு போராட்டங்களை சத்துரு கொண்டு வருகிறான். இன்னைக்கு எல்லாருமே ஒரு போராட்டமான ஒரு உலகத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உலகம் முழுவதுமாய் கூட நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆனாலும் உன் ஆத்துமாவை, உன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்தாதே. அல்லேலூயா. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுக்க முடியும்? ஜீவனுக்கு என்னத்தை என்ன என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அதற்கு ஈடாக ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இந்த ஆத்துமா என்பது ஒரு விலையேற பெற்றதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆத்துமாவுக்கு ஈடாக ஒருவன் என்ன கொடுக்க முடியும்? எதுவுமே அவன் செய்ய முடியாது. கவனிங்க. அப்ப அடுத்த வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் அவர் வருவாராம். அந்த நாட்களே அவனவனுடைய கிரியைகளுக்கேற்ற பலனை என்ன பண்றான்? ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறாராம். பயங்கரமான ஒரு சூழ்நிலைகள் இந்த நாட்களில் நடந்து கொண்டு இருக்கிறது பிரியமானவர்களே. அப்போ நம்மை நாமே நாம் வெறுத்து தேவனுடைய சமூகத்திலே நம்ம சேருகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உண்மை உள்ளான ஆத்துமாவை நம்ம நஷ்டப்படுத்திக்க கொள்ளக்கூடாது. நம்முடைய ஜீவனை நம்ம நஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஏன்னா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும் பொழுது அவர் சாந்த குணம் உள்ளவராய் வரமாட்டாரு, சமாதானம் உள்ளவராய் வரமாட்டாரு, நீடிய பொறுமையுள்ளவராய் வரமாட்டாரு. பிதாவினுடைய மகிமையோட வருவாராம். பிதாவாகிய தேவன் யார் என்பதை பழைய ஏற்பாட்டின் காலத்தினுடைய வேதத்தில் வசனங்களை வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, மத்த எழுத சுவிசேஷம் அந்த மலை பிரசங்கத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் இல்லையா? நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? ஒவ்வொரு காரியங்களையும் அங்கே அவர் சொல்லிக்கொண்டே வருவார். பிதாவாகிய தேவன் சில இந்த 10 கட்டளைகளின் படிக்கு, அவருடைய அந்த நியமங்களின் படிக்கும் சில காரியங்களை பார்க்க நீங்கள் கேட்டிருக்கிறீங்களே. எப்படி நீங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருக்கீங்களே? பழைய ஏற்பாட்டினுடைய காலங்களிலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே. இந்த தீர்க்க தரிசனமான வசனம் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனம் சொல்லுது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று குறைக்கப்பட்டதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. பாருங்க எப்படி இந்த வசனங்கள் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான காரியங்கள் இருக்கிறதா பிரியமானவர்களே. அங்கே நம்ம பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டினுடைய காலங்களிலே பிதாவாகிய தேவன் எப்படி இருந்திருக்கிறாரு? பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். நியாயம் செலுத்துகிற, நீதி செலுத்துகிறவராக இருக்கிறாரா? நம்ம பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தை நிச்சயமாய் படிக்கணும். படிக்கும் பொழுது அந்த தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டது பாருங்க. அந்த உடன்படிக்கை பெட்டிகள் எல்லாம் அவர் எப்படி வந்து அதை பரிசுத்தப்படுத்தினார், எப்படி நடத்தினார், எவ்வளவு பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரியமானவர்களே பயங்கரமா இருக்கு. நம்மளால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு பிதாவினுடைய மகிமை பொருந்தினவராய் இயேசு வரும் பொழுது நிச்சயமாய் அந்த இடத்துல அவர் இரக்கமுள்ளவராய் வரமாட்டாரு. அவருடைய வருகை நாட்களிலே இரக்கமுள்ளவராய் வரமாட்டார். மறுபடியும் உனக்கு ஒரு தருணம் கொடுக்கிற மகளே அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டார் பிரியமானவர்களே. அவர் பிதாவினுடைய மகிமையா, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட அவர் வருவார். அப்பொழுது அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன். அல்லேலூயா. இப்ப கூலி கொடுக்க வருகிறார்ல, வேலையால் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். நம்ம என்ன வேலை செய்கிறோம்? இன்னைக்கு தேவனுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய அன்றாட வாழ்நாட்கள்ல நம்ம எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்தனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருக்கிறோமா? தேவனுடைய சமூகத்தை தெரிந்திருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கடைசி காலங்களில் அவனவனுடைய கிரியைகளுக்கேற்ற பலனை அளிக்கும்படி அந்த ராஜா வரப்போகிறார். அப்ப நம்ம பயபக்தி உள்ளவர்களா இருந்து, அதான் சொல்லப்பட்டிருக்கு, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா
13ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் பார்க்கிறோம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இடுக்கமான வாசல் சொல்றவங்க இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தின் கஷ்டம், கண்ணீர், வேதனை, பிள்ளைக்கு திருமணம் ஆகல, வீடு சரியா கட்டப்படல, நான் லோன் பிரச்சனையில இருக்கேன், இதுதான் இடுக்கமான வாசல் சொல்றீங்க. அது இடுக்கமான வாசல் இல்ல. இடுக்கமான வாசல் என்பது கிறிஸ்துவனுடைய வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது, அவருடைய வசனத்தின்படிக்கு நம்ம நடக்க வரும் பொழுது பயங்கரமானது ஒரு போராட்டங்கள் வரும் இல்லையா? அவைகளை எல்லாம் மாற்றி அதான் சொல்றாரு அவரு. பிரமாணங்களாய் கட்டளைகளாகவே சொல்லுகிறார். எல்லாவற்றையுமே மாற்றுகிறார். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்றதெல்லாம் கிடையாது. இனி நீங்கள் எப்படி இருக்கணும்? ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை நீங்க திருப்பி கொடுக்கணும். சத்துருக்களை சிநேகிக்கணும். பாருங்க எப்படி அந்த முடியாத காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்ய சொல்லுகிறார். உன் சத்துருவை நீ என்ன பண்ணு? மன்னிக்கணும், சிநேகிக்கணும். உங்களை நிந்திக்கிறதுக்காக உங்களை ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Praise the Lord, praise the Lord. God bless, God bless. அநேகர உடைய அந்த காரியங்களை ஒரு இடுக்கமான ஒரு வாசல் என்பது அந்த சத்தியத்தின்படி நடக்க வரும் பொழுது நம்மளால அது நடக்க முடியாது இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்ன பண்ண, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாமளே வெறுக்கணும். எனக்கு பிடிக்காததை நான் செய்யணும். எனக்கு பிடிக்காத எதுனா அவங்கள மன்னிக்கிறது எனக்கு பிடிக்காது. நான் அவங்க செய்த காரியம் அப்ப பிடிக்காதவைகளை செய் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் பிதா எப்படி இருக்கிறார்? பூரண சர்க்குணராய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் பூரண சர்க்குணராம். நல்லவர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை வருஷிக்க பண்ணுகிறார். அவர் எல்லாரையும் மன்னிக்கிறார். ஆனால் அதே பிதாவினுடைய மகிமை நியாயம் தீர்க்க வரும்பொழுது எப்படி இருக்குமாம்? பயங்கரமான ஒரு காரியங்களோடு கூட அவர் வரப்போகிறார். பிரியமானவர்களே, அதனால நாம் யாவரும் பிரயாசப்படுவோம். அந்த வசனத்தின்படி நடக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு அந்த பலனை தருவார், அந்த உதவி செய்வார். நம்ம செபிக்கலாமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை தன் ஜீவனை நஷ்டப்படுத்துவான், ஆனால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று கேட்டீங்கப்பா. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் வரும் பொழுது, சகல தூதரோடு கூட வரும் பொழுது அவனவனுடைய கிரியைகளுக்கேற்ற பலனை அடைய கொடுப்பார் என்ற வார்த்தையை நாங்கள் இந்த நாளில் தியானிக்க முடியாய் கற்றுக் கொடுத்ததான இந்த வார்த்தைக்காக நன்றியப்பா. ஜாக்கிரதையும் உண்மையுத்தமாய் இருக்க எங்களை வழி நடத்துங்க தகப்பனே. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அருமையான இந்த ஸ்கை பிரேயர் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் ஊழியத்தினுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்நாள் வரைக்கும் தேவன் பாதுகாத்து வழிநடத்த கிருபிக்காக நன்றியப்பா தகப்பனே. எத்தனையோ போராட்டங்கள், நெருக்கங்கள் மத்தியிலே இந்த ஊழியங்கள் ஆண்டவரை முடிந்துவிடும் என்று சொன்ன மனுஷரை நாம் வெக்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க சத்துருக்களின் நடுவிலே ஆண்டவரே இந்த ஸ்கை பிரேம் மினிஸ்ட்ரி ஊழியத்தை நீங்க நடத்தி கொண்டே வரீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மணி நேரமும் ஆண்டவரை பிள்ளைகளை ஊழியக்காரலை கொண்டு வந்து வரம்பெற்ற ஊழியக்காரலை கொண்டு வந்து வார்த்தையினாலே நிரப்பி ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வருகிற கிருபை இறக்கும் தயவுக்காக நன்றி அப்பா. சோத்ரம் அபிஷேகம் கொடுத்துதான் அருமையான பஞ்சுலாமாக்காக, திருச்செல்லப்பாக்காக நன்றி தகப்பனே. விசேஷமான கிருபை இறக்கம் தயவு உடைய பிள்ளைகள் மேல தங்கி இருக்கிறதுக்காய் நன்றியப்பா. கொடுத்த மருமக்கள், பிள்ளைகள் ஆண்டவரை, பேர பிள்ளைகள், மகனுக்காக பிள்ளைய மக்களுக்காக ஆண்டவர் ஒவ்வொருவருக்காக பேருக்காக கர்த்தருடைய ஆவியான கூட இருக்கட்டும், தங்கி இருக்கட்டும். பிள்ளைகளையும் நீர் மேன்மைப்படுத்துங்க. ஊழியக்காருடைய சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஐயா தகப்பனே. போகிற இடமெல்லாம் கர்த்தர் கூட இருங்க. ஒவ்வொரு லீடர்ஸ்களுக்காக மனதார துதிக்கிறேன், ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆதி நாட்களிலிருந்து இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனுக்காக நன்றியப்பா ஆண்டவரே. இந்த சபையிலே ஆண்டவர், இந்த ஊழியத்துல கர்த்தாவே, ஆதி நாட்களிலே அசிவாரம் போடப்பட்டதான நாட்களிலே எத்தனையோ ஊழியக்காரர்கள் இதற்காக நேரங்கள் காலங்கள் பார்க்காதபடி, சரீர பலவீனம் பார்க்காதபடிக்கு தகப்பனே இரவெல்லாம் கண் விழித்து 24 மணி நேரம் இயங்கி கொண்டு இருக்கிற இந்த ஊழியத்துல உறுதுணையா நின்ற ஒவ்வொரு ஊழியக்காரனையும் கர்த்தர் நீ ஆசீர்வதியும் ஐயா, ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. பழைய ஒவ்வொரு ஊழியர்களை இந்த நாட்களை கொண்டு வந்து நீங்க ஆண்டவரை பயன்படுத்தி கொண்டு வருகிறதான கிருபை இறக்கம் தயவுக்காய் நன்றி அப்பா. பலதரப்பட்டதான ஆண்டவரே சூத்திர பாஷைகளில் இந்த ஊழியம் நடக்கட்டும். மியூசிக் எஃப்எம்காக ஆண்டவரே, பிரைசிங் எஃப்எம்காக நன்றி அப்பா. தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துங்க ஆண்டவரே. இம்மானுவேல் அப்பாக்காக நன்றி செலுத்துகிற ஐயா. ஆதி நாட்கள் இந்த ஊழியத்துல உறுதுணையா இருக்கிற அருமையான தகப்பனை நீர் ஆசிர்வதிங்க. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க. இளைய மகளை திருமண காரியங்களை வாய்க்க செய்யுங்க. மூத்த மகளை குடும்பம் பூரண ரட்சிப்புக்குள்ளே
வரட்டும் ஐயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி கத்தர் கிரியை செய்யுங்க. நான் எங்க இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருக்கிறான்ற வார்த்தையின்படி கத்துடைய ஆவியானவர் இந்த ஊழியத்துல இருக்கிறீங்க, ஊழியக்காரனை கொண்டு வரீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம். காஸ்பல் டிவி எப்பவுக்காக நன்றி அப்பா தகப்பனே. காஸ்பல் டிவி ஆசீர்வதிங்க, எபினேஸ்வரன் ஆசீர்வதிங்க தகப்பனே. செல்லாஸ்டர் ஆசீர்வதிங்க ஐயா. இந்த ஊழியத்தை ஆண்டவர் இன்டர்நேஷனலை கொண்டு போகத்தக்கதான ஞானத்தை, பலத்தை, சத்துவத்தை கொடுத்து கர்த்தர் வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆதி நாட்கள் இந்த ஊழியங்களிலே கூட இருந்து இணைந்த ஒவ்வொரு எஃப்எம் சேனலுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துங்க அப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் தேவரீர். தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொரு வானொலி ஊழியங்கள் அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளே சமாதானத்தை கட்டளையிடுங்க. இலங்கை தேசத்தை விசேஷமாய் கர்த்தர் நீங்க தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க. எருசலேமின் ஆண்டவரே சமாதானத்தை வேண்டிக் கொள்ளுங்க என்று சொன்னீங்களே, எருசலேமிலே சமாதானத்தை கட்டளையிடுங்க. உலக நாடுகள் முழுவதுமாய் உங்களுடைய வருகைக்கென்று ஆயத்தமான ஆண்டவரே காரியங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு ஜனங்கள் அதை அறிந்து ஆண்டவரே மனம் திரும்பும்படியான கிருபைகளை கர்த்தர் தாங்கப்பா. கர்த்தருடைய ஆவியான தொடர்ந்து வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்கள் மறந்தவைகள் எல்லாம் நீ நினைவுகளை வைத்திருக்கிறேன். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நசரேனாகிய இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.